அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறோன்னு துவா செய்யணும் அல்லாஹ்கிட்ட. இந்த மயில் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம காட்டில் மாமரத்துலேயும் தென்னை மரத்துலேயும் தான் இருக்கும். பகல் ஃபுல்லாக மாமரத்துலேயே தான் இருக்கும். நம்ம எப்போ போனாலும் அந்த இடத்துல அது பார்க்கலாம். நைட் டைமில் தென்னை மரத்தில் தான் அடைஞ்சிருக்கும். அதோட வீடே தென்னை மரம் தான். சொல்லப்போனால் எங்கே பார்த்தாலும் மயில் தான். சுற்றி 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 எந்த பக்கம் போனோன்னாலும் மயில் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம வரோன்னு சொல்லி பயந்து ஓடுறதுலாம் கிடையாது. ரொம்ப தூரத்துக்கெலாம் பயந்து ஓடுறது கிடையாது. நம்ம ஒரு ஸ்டெப் வச்சோன்னா அது 2 ஸ்டெப் வச்சு தள்ளி நடக்குமே தவிர பயந்து தலை தெரித்து ஓடுறதுலாம் கிடையாது. ஒரு சில டைம் நம்ம வர்றதை பார்க்காம அது இருந்து திடீர்னு நம்மளை அது பார்த்துருச்சுன்னா தான் தலை தெரித்து ஓடும். நம்ம வர தூரத்தில் வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அது பொறுமையாக சரி அப்படின்ட்டு நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம கிட்ட வராங்களா, கிட்ட வந்தால் மட்டும் தூரமாக தள்ளி தள்ளி நடந்து போயிட்டே இருக்கிறது. நம்ம நின்றுட்டோன்னா ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அதுவும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மயிலெலாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியல. ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த மயிலெலாம் வந்து அதிகமாகிடுச்சு. கரும்பு காட்டுக்குள்ளார புதருக்குள்ளார நிறைய முட்டை இட்டு, நம்ம கோழி எப்படி அடை வச்சு முட்டை போட்டு அடை வச்சு கொஞ்சம் பிரித்து எப்படி கூட்டம் கூட்டமாக மேயுமோ அது மாதிரி இந்த மயில்களும் அந்த மாதிரி அடை வச்சு குஞ்சு பொரித்து வந்து வெளியில் மேயும். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போது அந்த மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் ஆனால் மயில்கள் நிறையா உருவாயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி சின்ன குட்டி மயில்கள்லாம் காணும். பெரிய மயில்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. சுற்றி யாரும் கிடையாது. ஆனால் இந்த மாங்காய் மரத்தில் மட்டும் 2 மயில் வந்து உட்காந்துருக்கு. என்னை பார்த்த உடனே அப்படியே பறந்து ஓடிடுச்சு. ஒன்று கீழே இறங்கிடுச்சு. அடுத்தது இன்னொன்று உட்காந்துட்டுருக்கு, மேலே இருக்குது. அப்படியே மேலே இருக்க நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக அது இருக்குது. நான் கொஞ்சம் கிட்ட போக போக அவங்களும் அப்படியே பறந்து ஓடிடுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அது பறந்து ஓடுறது. செம்ம க்யூட்டு. நம்ம பார்க்காம அமைதியாக நம்ம வர்றதை பார்த்துட்டு அது பறந்து போயிடுச்சுன்னா நம்மளும் நம்ம வழி பார்த்துட்டு போயிட்டா அது மட்டும் அமைதியாக இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு அது தெரிஞ்சிடுச்சுன்னா பயந்தடிச்சு ஓடி போயிடும். நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக பயங்கரமாக ஓடிடும். எவ்வளோ ஸ்பீடாக ஓட போகுது பாருங்கள். இப்போ வந்து அதிகமாக அவங்களுக்குலாம் வந்து எந்த சாப்பாடு இல்லாமல் அப்படியே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இப்போதைக்கு இருந்துகிட்ருக்காங்க. நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சா. கம்பு, சோளம், இந்த வரகு, உளுந்து இதெல்லாம் போட்டிருக்கும் பொழுது நம்ம எப்படி தான் துரத்துனாலும் அது வெளியே வயலை விட்டு போகவே போகாது. நம்ம வந்து கிட்ட போய் துரத்துனாலும் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம், அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வந்து வரப்பு சுற்றி எல்லாம் கூட்டமாக வந்து நின்று எல்லாம் தின்னுட்டு தான் போகும். ஒன்று கூட விடாது. இது பார்த்திங்கன்னா நம்ம வயலில் எரு கொட்டி வச்சுருக்கோம். அடுத்தது நெல் பயிர் இது பண்ணுறதுக்காக அதுலேருந்து தர்பூசணி விதை இருந்து தானாகவே முளைஞ்சிருக்கு இந்த மழையில். அது ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. இன்னும் டைம் இருக்குது. அது பறிக்கிறதுக்கு விளையிறதுக்காக இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுதான் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.